பிறை நுதலும்னா என்ன, தரித்தனரும்னா என்ன? பயப்படாதீங்க. As per the title, நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இருக்கு இல்லையா, நீராறும் கடலுடுத்த, அந்த பாட்டினுடைய சில வார்த்தைகள் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டை பார்த்தோம் அப்படின்னா, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில், தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிடன திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருங்க பெரும் தமிழ் அணங்கே. தமிழ் அணங்கேனா என்ன? அணங்கு, வாட் இஸ் தட் அணங்கு? தமிழ் அணங்கே, தமிழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? தமிழனங்கே. உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பியூட்டிஃபுல் அப்பா. இந்த பாட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஸ்கூல்ல இருந்து பாடிட்டே வரோம் தமிழ் தாய் வாழ்த்து பாடல். ஆனா சில வார்த்தைகளுடைய ப்ரொனன்சியேஷனா இருக்கும், அது சில பேருக்கு தெரியும். சில வார்த்தைகளுடைய அர்த்தம் இங்க சில பேருக்கு தெரியாது. சோ அது எனக்கும் தெரியாது. வாட் இஸ் திஸ் தரித்தனரும் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது போக சில விஷயங்களும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதோட அர்த்தம் அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் கிடையாது. டக்கு ஃபாஸ்டாவே நான் போயிடுறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும். நீர் ஆறும், வாட் இஸ் இட்? ஆறு நோ, ஆறி போனது நோ. நீ ஆறும் அப்படின்னா நிரம்பிய அப்படின்னு அர்த்தமா. ஃபார் எக்ஸாம்பிள், மனசார வாழ்த்துங்க. மனசார அப்படின்னா அங்க ஆறி போறதோ இல்ல ஆரோ கிடையாது, நிரம்பிய மனசார மனம் நிரம்பி வாழ்த்துங்கள். வயிறார சாப்பிடுங்க, வயிறு நிரம்ப சாப்பிடுங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீராறும் கடல் உடுத்த, நீர் நிரம்பிய கடலை உடுத்தி இருக்கக்கூடிய நிலமடந்தை, மடந்தைனா பெண்ணா. சோ நீர் நிரம்பிய அந்த நீரை அப்படி நீ புடவை மாதிரி போத்தி இருக்கிற நில மடந்தை. நிலம் என்பவள் பெண் அப்படின்னு, மடந்தை என்பது பெண்ணாக குறிப்பிடப்படுகிறது. பெண்ணுக்கு நிறைய அந்த பருவநிலைகள் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லிட்டு 7 விதமாக அவங்களுடைய அந்த கட்டங்களை பிரிக்கும் பொழுது மடந்தை அப்படிங்கிறது 15 to 18 இயர்ஸ். அடுத்த இளம் பெண்ணாக நம்மளுடைய தமிழ் அன்னை அப்படி பாவிக்கப்படுகிறாள் அப்படின்னும் பொழுது, நீராறும் கடலுடுத்த நில மடந்தைக்கு எழில் ஒழுகும். அழகு அப்படியே ஒழுகுதுப்பா அப்படின்ற அளவுக்கு நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும். சீராறும் வதனம் என, சீரா இருக்கக்கூடிய, சீராறும்னா சீர் நிரம்பிய. நம்ம நல்லா அப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவே அப்படி அப்படி எனக்கு தோணுச்சு. இந்த தமிழ்நாடு இருக்குன்னா இந்த பக்கம் நடுவில் ஒரு கோடை போட்டு வெட்டணும் அப்படின்னா இந்த பக்கமும் அதே மாதிரி, இந்த பக்கம் மேல காஷ்மீர், இந்த பக்கமும் அதே மாதிரி, அந்த தமிழ்நாடு இந்த பக்கம் ஓரளவுக்கு சிமெட்ரிக்கான. சீராறும் வதனம் என, வதனம்னா என்ன? முகமா, முகம் சீரா இருக்கக்கூடிய முகத்தை கொண்ட. சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டம் இதில், திகழும் பரத கண்டம் இதில். பாரதம் அப்படின்றத பரத கண்டம்னு சொல்றாங்க, இந்த காலத்துல சொல்லி இருந்திருக்காங்க. சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டம் இதில், தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிடனர் திருநாடும். அதுல இந்த பாரத சிமெட்ரிக்காக இருக்க முகமாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த புடவையா நீரை எடுத்து போத்தி இருக்கிற பெண்ணான இந்த நிலம், அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சிமெட்ரிக்கான முகம் பரத கண்டம். அதில் தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிடனர் திருநாடும். அதுல தெக்கணம் தெற்கு, அதிலையும் சிறந்த திராவிடம் அப்படின்னு வராங்க. திராவிடனர் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. இங்க தானே டவுட் வந்துச்சு எனக்கு. அப்ப போய் பார்த்தேன் என்ன, தக்க சிறு சின்னதான, தக்க சிறு பிறை நுதலும். பிறை என்றால் பிறை, நம்ம நிலா பிறை பார்க்கிறோம்ல, பிறை போன்ற சின்னதா இருக்கக்கூடிய பிறை போன்ற நுதல். பிறை நுதலும், நுதல்னா நெத்தி அப்படின்னு வராங்கப்பா. பிறை நுதலும் தரித்தனரும், தரித்தன்னா இட்டு கொண்டிருக்கிற தரித்தனரும் திலகமுமே, பொட்டு. அங்க எங்க வராங்க அப்படின்னா, அதே மாதிரி போத்தி இருக்கக்கூடிய, நீரை போத்தி இருக்கக்கூடிய பெண்ணான அந்த பூமி நிலப்பரப்பு, அந்த பெண்ணின் சிமெட்ரிக்கான முகமான இந்த பரத கண்டம், அந்த பரத கண்டத்தின் சூப்பரான தெற்கு பகுதி, இந்த தெற்கு பகுதியில பியூட்டிஃபுல்லான திராவிட பகுதி, அந்த திராவிட பகுதியில் இருக்கக்கூடிய பொட்டு மாதிரி நம்ம ஊர் இருக்குப்பா தமிழ் அப்படின்றாங்க. தமிழ்நாடு நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டம் இதில், தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிடனர் திருநாடும், தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக, அந்த திலகம் அப்படி தமிழாக இருக்கக்கூடிய, தமிழ் அன்னையாக இருக்கக்கூடிய, தமிழ்நாடாக இருக்கக்கூடிய அத்திலக வாசனை போல், அது வாசனை பரப்புது இல்லையா, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருங்க பெரும். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்கே. அணங்குனா பெண் தெய்வமா.
அதுலயே இந்த பாட்டிலேயே பெண் தெய்வம், தமிழ் என்பவள் எங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னு எத்திசையும் புகழ் மணக்க இருங்க பெறும் தமிழனங்கே உன் இங்க நமக்கு உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அப்படின்ற பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த நடுவில் இருக்கிற அந்த அர்த்த வார்த்தையில பார்க்கும்போது அதை எங்கெல்லாம் சுத்தி தமிழ் அப்படியே மொத்தமா சுத்தி எங்க தமிழ்நாடு எங்க ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் சொல்றதெல்லாம் பெரிய வார்த்தை. அது தமிழ் தாய் வாழ்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சின்ன சின்ன அர்த்தங்கள் கூட உங்களுக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன், தெரியப்படுத்தணும்னு நான் நினைச்சேன். அதை உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் மற்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? ஷேர் பண்ணி விடுங்க.